ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே மரக்காணம் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன தடுப்பணை இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தடுப்பணை ரொம்ப தண்ணி வந்து நல்லா கீழே இப்படி வடிஞ்சு போகும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குழந்தைங்க அப்புறம் லேடிஸ்லாம் கூட நல்லா உட்காந்து குளிக்கலாம், அந்த மாதிரி இடம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் இதுக்கு முன்னாடி எனக்கு போயிருக்கிறேன். இடம் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ அந்த இடத்த பற்றி இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மாந்தோப்பு. இந்த வழிக்கு போகிறது மாந்தோப்பு இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது. இது என்னென்னா ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடம் எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. இது உள்ளே போனால் இங்கே ஒரு சின்ன ஒரு குக்கிராமம் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ரைட்டில் லெஃப்ட்லேயும் வந்து முன்னாடி வயல்வெளிகள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை இருக்கிற நேரத்துலலாம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ண முடியாது. கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது மட்டும்தான் இங்கே பண்ண முடியும். ஏன்னா இது ஃபுல்லாக வந்து தண்ணி வந்துடும், அதனால் இங்கே வந்து விவசாயம் பண்ண முடியாது. ஸோ இந்த வழி இருக்குது பார்த்திங்களா, இதுதான். இதில் வந்து பைக் வேணுன்னா வரலாம். ஸோ தனியாக அப்படியே பைக் வரைக்கும் வரும். கொஞ்சம் தூரம் தான் நம்ம கார் விட முடியும். ஸோ இது உள்ளே அப்படியே நடந்து போனால் உள்ளே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா உள்ளூர்காரர் வந்து மீன் பிடிக்கிறாரு ஒரு சின்ன வலையை வச்சுக்கிட்டு. பிறகு நம்ம அங்கேருந்து இந்த பக்கம் நம்ம கிராஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறோம். அந்த வாட்டருடைய ஃப்ளோ, அந்த ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் ஒழுங்காக நடக்க முடியல. ரெண்டாவது கீழே வந்து பாசி அதிகமாக இருக்குது, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்லிப் ஆகிடும். இதுதான் தண்ணி எப்படி வருது பாருங்கள், ஃபாஸ்ட்டாக. ஸோ இந்த இடத்துல மிஸ்டர் சையத் ஆக்கிஃபும் அவருடைய மாமாவும் விளையாடிட்டுருக்கிறாங்க. இந்த சின்ன பையன் நிற்கும் போதே தெரியும் உங்களுக்கு, சின்ன குழந்தைங்களும் இந்த இடத்துல விளையாடலாம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க எல்லாருமே இப்படி தான் தடுமாறிட்டுருக்கிறாங்க, இங்கேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கும் அங்கேருந்து இந்த பக்கம் வர்றதுக்கும். நாங்கள் போயிருக்கிற நேரத்தில் ஒரு 10-15 இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. இந்த மஞ்சுமல் பாய்ஸில் வெளியில் போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த குரூப்பும் வந்து நல்லா ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது இவங்க எல்லாம் குளிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க. ஸோ தண்ணி ஃப்ளோ எப்படி போகுது பாருங்கள். இந்த மீன்கார அண்ணா வந்து நல்லா காமெடியெலாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்றதை மட்டும் பாருங்களேன். பார்த்தீங்களா, இவர் அந்த வலையில் பிடிக்கிற மீன் எல்லாமே எடுத்து லுங்கிக்குள்ளே விட்டுக்கிறாரு. இது தான் பாருங்கள், தண்ணி எப்படி நல்லா ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே அந்த தண்ணியில் வந்து உட்காந்து குளிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அங்கே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த தண்ணி வருது இல்லையா ஃப்ளோ, அதில் நம்ம உட்காந்தாலே போதும், அங்கேருந்து அந்த ஃப்ளோவில் இது நல்லா அந்த பாசிக்கு வழுக்கி கொண்டு வந்து விட்டுரும் நம்மளை. அந்த உள்ளூர்கார் மீன் பிடிக்கிறாரு இல்லையா, அவர் வந்து இன்னொருத்தர் விளையாடிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கேட்டுகிட்டு இருந்தார். இந்த மாதிரி மீன் எப்படி பிடிக்கிறீங்கன்ட்டு நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இந்த அண்ணா வந்து மீன் பிடிக்கிறத கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ எந்த விஷயமே சாதாரணமே விஷயமே கிடையாது, ஆனால் அது கற்றுக்கிற வரைக்கும் தான். அது நம்ம கற்றுக்கிட்டால் அது வந்து நம்ம கைக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி அவருக்கு வந்து வலை வீசி எப்படி மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த உள்ளூர்காரர் மீன்காரர் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஃபைனலாக நம்மளும் சரி நல்லா வீடியோ பிடிச்சிட்டோம், நம்மளும் கொஞ்சம் நேரம் உட்காந்து தண்ணியில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் மூவ் பண்ணி அந்த தண்ணிக்கு போய்கிட்டு இருந்தோம். சபா நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு தண்ணி நம்ம ஃபஸ்ட்டு உட்காரும்போது. அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக நமக்கு அந்த டெம்பரேச்சருக்கு நம்மளுடைய பாடி வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. நம்மளும் கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், ஒரு அண்ணா உள்ளே போய் செட்டில் ஆகிட்டார்.
அப்புறம் அங்கே இருந்த மீன்காரர்கிட்ட இருந்து இன்னொரு அண்ணா வந்து நம்மளுக்கு இங்கே பாருங்கள் மீன் இந்த மாதிரி மீன் தான் நம்மளாம் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து மீனை காமிச்சு சில மீன்கள் எல்லாமே வேண்டான்ற மீன்கள் எல்லாமே திருப்பி அவங்க ரிட்டன் தண்ணியிலே விட்டுட்டாங்க. அப்புறம் இன்னொரு அண்ணா இந்த மீன் பிடிச்ச மீனை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தார். அண்ணா நான் கொடுங்க நானும் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை வாங்கி நானும் கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தேன். என் பையன் இதுக்காகன்னு சொல்லி கவர் எல்லாமே எடுத்து வந்துட்டு இருந்தான். அவனும் இந்த மாதிரி மீனை பிடிச்சி கொண்டு போய் வீட்டில் இருக்கிற மீன் தொட்டியில் போட்டு வளர்க்க போகிறேன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அடே இது சாப்பிட்ற மீன் அது வளர்க்குற மீனுடான்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கேட்கவே இல்லை. மீன் பாருங்கள் எப்படி வாயை திறந்து மூடுது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுது. அந்த மீனை பிடிச்சி நானும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என் பையனை கூப்பிட்டு வா உன்னை நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா இந்த பையன் வரவே இல்லை. ஏன்னா நான் தண்ணியில் முக்குவேன்னு சொல்லி தெரியும். இப்போ அவனை முக்குறேன்னு சொல்லியிருந்தேன். 3, 2, 1 அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? இப்படி தாங்க கொஞ்ச நேரம் அவனுடைய மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் சரி கொஞ்ச நேரம் நீந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எனக்கு கொஞ்சோண்டு தெரிஞ்ச நீச்சலை வச்சுட்டு நானும் கொஞ்சம் தூரம் நீந்திக்கிட்டே இருந்தேன். முடியல என்னால். எனக்கும் கொஞ்சம் ஷோல்டர் பெயினாக இருக்கவே ரொம்ப நேரமாக என்னால் ஸ்விம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நானும் சீக்கிரமாக வந்துட்டேன். ஒரு வழியாக உயிர் தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் நானும் என் பையனும் சேர்ந்து சரி வா நம்ம கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாலே லாலே லா லலே லா லலே லாலே லாலே லா லலே லா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனும் டான்ஸ் ஆடி கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரி தண்ணி வரும்போது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் தண்ணி விழுகிற இடத்துல கால் வச்சு நடந்தால் ரொம்ப ஈஸி. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ லொக்கேஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா திண்டிவனம் டு மரக்காணம் போகிற ரூட்டில் குறும்புறம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான். இந்த பாத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா. கொஞ்சம் தூரம் தான் கார் வரும். உள்ளே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து வரணும். நடந்து வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் இருக்குது. சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வீக்கெண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலியாலாம் வருவாங்க. பட் இன்றைக்கி தான் நிறைய பேர் ஆளை காணும். பட் அப்படி இருந்தும் கூட நிறைய இந்த மஞ்சுபுல் பாய்ஸ் மாதிரி குரூப்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாமே நம்ம போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட் தான் தேவை. அதுக்காக ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் நம்ம கூட பேசணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.